வெல்கம் டு சைன் ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர். ஓகேவா? ஸோ ஆனுவல் பிளானர் நம்ம டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிசம்பர் 15 வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து நாங்க இத ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டிசம்பர் 15 பார்த்தீங்கன்னா இதுக்கான எந்த அப்டேட்டும் இல்ல. அது எப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 20. ஓகே. ஒரு 5 நாள் டிலே பண்ணி தான் இத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இந்த 5 நாள் டிலே இருந்தாலும், ஸோ இந்த ஆனுவல் பிளானர் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 2020 இது பார்த்தீங்கன்னா 2024 ஆனுவல் பிளானர். இப்ப இதுக்கு முன்னாடி 2023ல ஒரு ஆனுவல் பிளானர் ஒண்ணு டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த அந்த ஆனுவல் பிளானர் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த். ஓகே. ஆகஸ்ட் மந்த் நாங்க குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி, நவம்பர் மந்த்ல குரூப் 1க்கான ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் வரல. ஸோ அதே 2023 நோட்டிஃபிகேஷன்ல ஆனுவல் பிளானர்ல தான் என்ன சொல்லியிருந்தாங்க, நவம்பர் மந்த்தே நாங்க குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருவோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது 2023 ஆனுவல் பிளானர். ஓகேவா? அப்ப அந்த ஆனுவல் பிளானர் படி அவங்க ரிலீஸ் பண்ணல. இப்ப டிசம்பர் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 2023 ஆனுவல் பிளானர்ல சொன்ன இந்த எக்ஸாம்ஸ் எதையுமே கண்டக்ட் பண்ணாம, புதுசா 2024ல வந்து நாங்க அடுத்து வேற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் இந்த இது. ஆக்சுவலா இது 2024 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே 2023ல சொன்ன மாரி எந்த ஒரு எக்ஸாம் வரல. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க 2024 ஆனுவல் பிளானர்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி மாசம் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது ஒரு நல்ல செய்தி தான் நம்ம எல்லாருக்கும். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிலே தான். ஏன்னா இது நவம்பர்ல வந்து பிப்ரவரில எக்ஸாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நாங்க வந்து நோட்டிஃபிகேஷனே ஜனவரில தான் ரிலீஸ் பண்ணுவோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம். அப்ப கிட்டத்தட்ட எத்தன மாசம் இருக்குன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகே. கிட்டத்தட்ட 4 மாசம் கேப் இருக்கு. இப்ப ஜான்வரில எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஜான்வரி 1 வீக்கே ரிலீஸ் பண்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு 5 மாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ப இது ஏன் இது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ஷன் வரப்போறதுனால, அப்ப எலக்ஷன்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்டின்னா, இவங்க ஆனுவல் பிளானர்ல அந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. ஏன்னா நமக்கு எக்ஸாமே இல்ல அப்படின்ற டயத்துல இப்ப எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம நம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஜான்வரில நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணா ஜூன்ல எக்ஸாம். அப்ப ஜூன் மாசம் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 மந்த் ஆக்சுவலா இந்த 5 மந்த் அப்படின்றது அ புதுசா படிக்கிறவங்களுக்கு, அதாவது பழைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த 5 மந்த் யூஸ் ஆகுமான்னு கேட்டா, புதுசா படிக்கிறவங்களே நீங்க ஜனவரி மாசம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் புக் எடுத்து படிச்சா கூட உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுக்கு தேவை சின்ன சின்ன கைடன்ஸ் தான். அப்ப அதுக்கான கைடன்ஸ் நம்மளோட சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அ ஆஃப்லைன் கிளாஸஸ்ல குரூப் 4 கிளாஸஸ் போய்க்கிட்டு இருக்குது. அது போக ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற ஆப்ல பார்த்தீங்கன்னா, நமக்கான கிளாஸஸ் போய்க்கிட்டு இருக்குது. அதுலயுமே நம்ம எல்லாம் கைடன்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே புரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இது போக இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேற என்னலாம் எக்ஸ்ட்ரா குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறீங்கன்னா, குரூப் 1 ஆக்சுவலா இதுவும் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர் இது பார்த்தீங்கன்னா வுமன் ஒன்லி. ஓகே. அப்ப மொத்தமே 2 போஸ்டிங் தான் இருக்குது. பிப்ரவரி மாசம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி மே மாசம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அசெம்பிளில பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அது ஒரு 6 போஸ்டிங் மே மாசம் எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்ஸ். என்னன்னா, ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா 1261 ஆக்சுவலா இதுவுமே ஒரு நல்ல வேக்கன்சி தான். மார்ச் மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாசம் நமக்கான எக்ஸாம். ஆக்சுவலா குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் 2மே ஒரே மந்த்ல வர்ற மாரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குரூப் 1 எக்ஸாமும் வருது. இப்ப குரூப் 1க்கு 65 அப்படின்றது ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல வேக்கன்சி. மார்ச் மாசம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி, ஜூலைல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருது. இது போக இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் வருது. ஃபாரஸ்டர் ஓகே. அது போக ஃபாரஸ்டர் எக்ஸாமும் வருது. ஃபாரஸ்டருக்கு வேக்கன்சி 118 குடுத்திருக்காங்க. மே மாசம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி, ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது போக வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஆ ஸோ இது போக வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம கீழ பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேக்ஸிமம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. குரூப் 2 நமக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2க்கான அனௌன்ஸ்மென்ட்டுமே வந்திருக்குது.
ஓகே. ஸோ குரூப் 2க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ப கண்டக்ட் பண்றாங்களாம்? மே மாசம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1294. இது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். இது என்னைக்குனாலும் மாறலாம். ஆக்சுவலா மேக்ஸிமம் இது இன்கிரீஸ் ஆகும் தான். ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் வரும் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக வேற என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எக்ஸாம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைப்ரரி, இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம்ல ஆனுவல் பிளானர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வருஷமாவது அவங்க போன வருஷம் சொன்ன மாரி எதுவுமே கண்டக்ட் பண்ணல மேக்ஸிமம். ஸோ இந்த வருஷமாவது சொன்ன மாரி அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது போக லாஸ்ட்டா அவங்க என்ன குடுத்துட்டாங்க அப்படின்னா, திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிளானர் வந்து வெறும் டென்டேட்டிவ் தான், தற்காலிகமானது தான். ஸோ இதுல உள்ள மாரி வரலன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது தற்காலிகமானது. எப்பனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டூ எக்ஸாமினேஷன் மென்ஷன் இதுல அபோவ் மென்ஷன்ஸ் பண்ண எக்ஸாம் இது போக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் செய்யலாம். இல்ல மென்ஷன் பண்ண எக்ஸாம்ஸ டெலீட் பண்ணவும் செய்யலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சேம் அதே தான். வேக்கன்சி இண்டிகேட்டட் ஆர் லியபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் எல்லா வேக்கன்சியுமே எக்ஸாம்க்கு முன்னாடியோ, இல்ல எக்ஸாம்க்கு அப்புறமோ கூட நாங்க வந்து வேக்கன்சியுமே நாங்க மாடிஃபை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது போக த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் ஆர் அவைலபிள் இன் த கமிஷன் வெப். அப்ப நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கான என்னென்ன ஸ்கீமு, ஆ என்ன பேட்டர்ன்ல வரும், என்னென்ன சிலபஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை அப்படின்றப்ப நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப முடிஞ்ச அளவுக்கு நியூ இயர்ல ஆக்சுவலா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பீங்க. அப்ப அந்த ரெசல்யூஷன்ல ஒன் ஆஃப் த ரெசல்யூஷனா இந்த வருஷம் நான் கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்ன்மென்ட் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆ இன்னொன்னு இந்த நியூ இயர்ல நீங்க எடுக்கிற ரெசல்யூஷன் லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். 1 நாள், 2 நாள் ஃபாலோ பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. இப்ப இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் யாராவது எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்படுது, ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க நம்ம டைரக்ட்டா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இப்ப சைன் ஐஏஎஸ் அகாடமி பார்த்திருக்கீங்கன்னா, புதுசா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமி சார்பா. அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவா ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே போகும். அது போக சப்போஸ் என்னால ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, நான் வந்து ஒர்க் போறேன், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னால முடியல அப்படின்ற பட்சத்துல, இந்த டைம் கன்வீனியன்ட்டா இல்லன்னா, அந்த டைம்ல எடுக்கிற ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங்காவே அந்த ஆப்ல இருக்கும். உங்களுக்கு எந்த டைம்ல உங்களுக்கு அந்த வீடியோஸ் தேவைப்படுதோ, அந்த வீடியோஸ நீங்க உங்களுக்கு எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிறீங்களோ, அந்த டைம் போய் பார்த்துக்கலாம். ஓகே. இது நம்ம ஆப்போட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராவே நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் வொர்க்கிங் வுமன்ஸ் அண்ட் வொர்க்கிங் மேல்ஸ் எல்லாருக்குமே தான். ஓகே. இது போக பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க எல்லாருக்குமே. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் டைம் அப்படின்றது கரெக்ட்டா கன்வீனியன்ட்டா இருக்காது. அந்த டைம்ல எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த டைம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்ம ஆனுவல் பிளானரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க சொன்ன மாரி எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணணும், எல்லாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க் யூ.